ஹை இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த வாரோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு குட் சைன் வந்து தெரியுது. ஓகே, லாஸ்ட் 6 to 7 டேஸாக வந்து மார்க்கெட் பாசிட்டிவில் என்ன இருக்குது, மெயினாக ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து 15 to 20% வரைக்கும் ரேலி ஆகிருக்கு இந்த நேரத்தில். அண்ட் இந்த ரேலியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஆல்ரெடி இந்த ரேலி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் நம்மளோட எனர்ஜி ரிஸ்ட்ரிக்ஷன் ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ரிஸ்ட்ரிக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, தென் இதை தவிர்த்துட்டு நம்ம இந்த ஃபைனல் இயர் 2025 to 26 ரிசல்ட்டை நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம வச்சுட்டு இருக்க ஸ்டாக் இல்லை நம்ம வாங்க போகிற ஸ்டாக் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிசல்ட்டில் உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். அது மாதிரி நேரத்தில் நீங்கள் ரிசல்ட் நல்லா இருக்குது, அவங்களோட க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது, இபிஎஸ் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கான நல்ல தருணம்னே சொல்லலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒன் வே ரேலி பண்ணும், இல்லை இதுக்கு மேலே வந்து கீழே வீழாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. கீழேவும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிசல்ட்டை அண்டு இந்த எனர்ஜி ரிஸ்ட்ரிக்ஷன் ஏதாச்சும் வருதான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஓகே, இன்கேஸ் உங்ககிட்ட இந்த இபிஎஸ் க்ரோத் சேல்ஸ் க்ரோத் உள்ள ஸ்டாக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சரில் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். நெக்ஸ்ட், இந்த இபிஎஸ் க்ரோத் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 10 rupees இபிஎஸ் இருக்குது, தென் அவங்களோட பிஇ வந்து 10 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 10 into 10 100 rupees ஸ்டாக் ப்ரைஸ். ஓகே, இப்போ இபிஎஸ் க்ரோத் ஒரு குவார்ட்டரும் வந்து அதிகரிக்க அவங்களோட இப்போ 10 இருந்த இபிஎஸ் வந்து 11 மாறுது இல்லை 12 மாறுதுன்னா பிஇயோட வேல்யூ வந்து அதிகரித்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வேல்யூ வந்து அதிகரிக்கும். இன்கேஸ் நம்ம 11 இபிஎஸ் வந்துச்சுன்னா 10 பிஇ வேல்யூவில் உங்களுக்கு வந்து அது 110 rupees மார்க்கெட் வேல்யூ ஆகிடும். அப்போ 12 ஆச்சுன்னா அது 120 ஆகிடும். அப்படி அது கூடவே வந்து பிஇ எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னா அங்கே வந்து 12 into 12 அது 144 மாறும். ஓகே, இப்போ இது மாதிரி இபிஎஸ் க்ரோத் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்கில் இருந்தால் தான் தன்னோட பிஇ எக்ஸ்பென்ஷன் ஆனாலும் இல்லை கான்ட்ராக்ஷன் ஆனாலும் அதில் வந்து ஷேர் மார்க்கெட் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் அவங்களோட இபிஎஸ் வந்து 10 இருந்துச்சு, பட் பிஇ வந்து 10 இருந்துச்சு, 100 ரூபாயில் இருந்துச்சு ஸ்டாக். இப்போ இபிஎஸ் வந்து 8 மாறிச்சு, பிஇ வந்து 10 நிற்குதுன்னு வச்சுங்க, 8 into 10 80 rupees. அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து விழுந்துச்சு. ஓகே, அதே பிஇ வந்து உங்களுக்கு 12 மாறிச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 96, பட் வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சு அண்ட் கம்பெனியோட க்ரோத் இல்லாத காரணத்தால் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 96லே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதே இபிஎஸ் மற்றும் பிஇ ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வளரும்போது கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஃபண்டமெண்டல் கற்றுக்கிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இது வந்து மெயின் விஷயங்க. அவங்களோட பிஇ அதே ரேஞ்சில் இருந்தாலும் அதிகரித்தாலும் அவங்களோட இபிஎஸ் வந்து ரொம்ப மெயின். அதனால தான் நான் எந்த ஒரு விஷயமே சொல்கிறது வந்து இபிஎஸ் க்ரோத் கண்டிப்பாக கம்பெனியில் இருக்கணும். இபிஎஸ் க்ரோத் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை புரிஞ்சவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் புரியாதவங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.